ஹோப் டிவி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நல்ல நாளிலே ஒரு அழகான பட்டிமன்றத்தை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு ஆண்களையும் பெண்களையும் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வந்தவர்கள் திரளான ஆண்களும் இருக்கிறார்கள், திரளான பெண்களும் இருக்கிறார்கள். உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்த சீஷர்கள் முதற்கொண்டு இரத்த சாட்சிகளாக மரித்த லட்சக்கணக்கான பேர்கள் இரண்ட காலங்களிலே, 1ஆம் நூற்றாண்டிலே என்று ஏராளமான பேர்கள் ஆண்களாக இருக்கிறாங்க. மிஷனரிமார்கள் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றவர்கள் ஆண்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது ஊழியத்தில் வாஞ்சை உள்ளவர்கள் ஆண்கள் தானோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களும் திரளான பேர்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த சமாரிய ஸ்திரீ அவளுடைய வாஞ்சையை நாம் பார்க்கிற பொழுது ஆண்களை விட சீசர்கள் உணவு பதார்த்தத்தை வாங்க போயிருந்தாங்க. ஆனால் அவள் இங்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போனான். இது மாதிரி ஏராளமான பெண்கள் நற்செய்தி ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க, இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறாங்க. ஆண்களுக்கு இணையாக அவர்களும் நிறைய சாதனைகளை பண்ணியிருக்கிறாங்க, மிஷனரிகளாக போயிருக்கிறாங்க. அப்படியாக பெண்களும் சுவிசேஷ ஊழியத்தில் வாஞ்சை உள்ளவர்கள் என்று சொல்வதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. அப்போது இந்த பட்டிமன்றமானது நற்செய்தி அறிவிப்பதில் வாஞ்சை உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு உற்சாகமான தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த தலைப்பில் நற்செய்தி அறிவிப்பதில் ஆண்கள்தான் வாஞ்சை மிக்கவர்கள், வாஞ்சை உள்ளவர்கள் என்று பேசுவதற்காக அணி தலைவராக எல்டர் எஸ்டி மோகன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட திருமதி சுஜாதா ராஜ்குமார் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பக்கத்தில் பாஸ்டர் சார்ல்ஸ் ராஜ்குமார் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் நற்செய்தி ஊழியத்தில் வாஞ்சை மிக்கவர்கள் பெண்களே என்று பேசுவதற்காக அணி தலைவராக திருமதி சுந்தர் சிங் அவர்கள், ஜெயராணி சுந்தர் சிங் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பக்கத்தில் மிஸ்டர் ஜோசப் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பக்கத்தில் பாஸ்டர் சங்கர் ஜோஷுவா அவர்கள் இருக்கிறார்கள். இந்த இரண்டு அணியினரும் நல்ல ஆழமான கருத்துக்களை முன்வைப்பதற்கு இங்கே ஆயத்தமாக இருக்கிறார்கள். இப்பொழுது முதலாவதாக நற்செய்தி ஊழியத்தில் வாஞ்சை மிக்கவர்கள் ஆண்களே என்று பேசுவதற்காக அணி தலைவர் எல்டர் எஸ்டி மோகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் இங்கு தனது வாதத்தை முன்வைத்து ஆண்கள்தான் ஊழியத்தில் சிறந்தவர்கள், வாஞ்சை மிக்கவர்கள் என்று பேசுவதற்காக வருகிறார். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பரிசுத்த ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. வருஷத்தை நன்மையால் உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதையில் நெய்யாய் பொழிகிறது என்ற சங்கீதக்கார வசனத்துடன் உங்கள் அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நடுவர் அவர்களுக்கும் அருமையான ஹோப் டிவி நிறுவனத்திற்கும் எனது அணி நபர்களுக்கும் எதிரணி நபர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய வாதத்தை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். மனதில் உள்ளதுதான் உதடு பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கொடுக்க இருக்கிற தலைப்பில் கடந்த வாரத்திலும் ஒரு தலைப்பு கொடுத்தீர்கள். அதிலும் நான் பேசியதற்கு தான் முதன்மை பெண்கள். இன்று எனக்கு ஆண்கள் என்று கொடுத்திருக்கிறீர்கள், அதைத்தான் முதலில் போட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் இந்த டாப்பிக்கினுடைய வெற்றி முதலில் வருவதற்கு தான் என்று. ஆனால் சமுதாயத்திற்கும் சமூகத்தையும் தேர்தல் படுத்த நீங்கள் ஒரு தீர்ப்பை சொல்லுகிறீர்கள். அது பரவாயில்லை. இப்பொழுதும் ஆண்டவருடைய நற்செய்தி காரியத்தை ஊழியத்தை உலகம் முழுவதுமாக
நற்செய்தியை அறிவிப்பதில் வாஞ்சையும் அதிக திறமையும் உள்ளவர்கள் ஆண்களே என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், முதலாவதாக சமுதாயத்திலே எடுத்துக்கொள்வோமே, பெண்கள் பேசுகிறார்களே என்றால் சும்மா உட்கார சொல்லு. பேச்சாளர்களும் என்றாலும் சரி, அரசியலிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, ஆண்களுக்குத்தான் அதிக வரவேற்பு வழிய பெண்களுக்கு இல்லை என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எனது அடியானுடைய ஒரு சிறிய காரியம். ஆண்களுக்குத்தான் அதிக வாய்ப்புகள். சரி, இரண்டாவதாக நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது, உலக பிரகாரம் பார்க்கும் பொழுது பார்ப்போமே, இப்பொழுது நாம் பார்க்கிறோம் உலகத்திற்குடைய ஊழியத்தை கொண்டு செல்வர்கள் எடுத்தவுடனே டிஎல் மோடி ஐயா அவர்கள் முதலில் வருகிறார்கள். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், ஜான் வெஸ்லி, ஜான் கேல்வின், வில்லியம் கேரி, மார்ட்டின் லூதர். உலகளாகில் நமதுடைய இந்தியாவிலே தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்வோமே, தமிழ்நாட்டில் ஒரு ஊழியத்தை சொல்லுவோம் என்றால் ஏதாவது ஒரு பெண்ணை பேரை சொல்லுங்கள் பார்ப்போம். உடனடியாக நமக்கு வருவது இப்பொழுது பாஸ்டர் வில்மாட், பாஸ்டர் PV ஜேசுதாஸ், பாஸ்டர் VD எட்வர்ட், இப்படி என்று ஆண்கள் பெயரில் தான் வருது. ஏதாவது ஒரு பெண்ணை சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் அது ஆண்டவர் அன்று எழுதி வைத்த தீர்ப்பு. அதைத்தான் இப்பொழுது நான் சொல்லப் போகிறேன். காரணம் முதலாவதாக வேதத்தின் அடிப்படையில் வருவோம். ஈனோக், யூதா 14 வாசிக்கிறோம். அதன் அடிப்படையில் 2ஆம் வருகையை இந்த உலகத்திற்கு அறிவித்தது ஒரு ஆண், அது ஈனோக். அதில் எந்த இதுவும் இல்லை, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வருகையை குறித்து அதிகமாக அறிவித்தது ஈனோக் என்கிற ஆண். இரண்டாவதாக எடுத்துக்கொண்டோம் என்றால், நோவா அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், 120 வருடங்கள் இந்த உலகத்திலே ஊழியம் செய்தவர். அந்த ஊழியத்திலே முதலில் நீதியை பிரசங்கித்தவர் ஒரு ஆண், அது நோவா அவர்கள்தான். அதற்கு பின்பாக இந்த உலகத்தினுடைய அழிவின் செய்தியை கொடுத்தவரும் ஒரு ஆண், அதுவும் நோவா அவர்கள்தான். அடுத்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் மோசே அவர்களை எடுத்துக்கொள்வோம். மோசேயும் மிரியம் என்கிறவர்களும் சகோதர சகோதரிகள். ஆனால் ஆண்டவருடைய காரியம் என்னவாக இருந்தது தெரியுமா? மோசேயை ஊழியத்திற்கென்று அழைத்தார், மிரியத்தை தள்ளினார் வெண்குஷ்டம் கொடுத்து. ஏன்? ஆண்டவருக்கே தெரியும், ஆண்களால் மாத்திரமே நற்செய்தியை உலகம் முழுவதுமாக உறுதிப்பட எடுத்து செல்ல முடியும் என்ற காரணத்தினாலே மோசே அவர்களை எடுத்தார்கள், முதன்மை கொடுத்தார்கள். அங்கு மிரியம் தள்ளப்படுகிறார். பின்பாக நாம் ஆபிரகாமுக்கு வருகிறோம். ஆபிரகாம் என்கிற ஆணுக்குத்தான் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. கற்பனையில் அந்த உடன்படிக்கை ஆண்களுடன் தான் முதலில் ஏற்படுத்தப்பட்டது. எந்த பெண்ணுடனும் உடன்படிக்கை கொடுக்கப்படவே இல்லை. நடுவர் அவர்களே, நேயர்களை, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டுமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், பழைய ஏற்பாடு புஸ்தகங்களிலே எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு சிலர் இருக்கலாம். அதிகமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லாமே ஆண் தீர்க்கதரிசிகள் மாத்திரமே. ஒரு சிலர் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்வதற்கில்லை. அதிகமாக பழைய ஏற்பாடு புத்தகத்திலே எல்லாமே ஆண் தீர்க்கதரிசிகள் தான். அவர்கள்தான் உற்சாகமானவர்கள் என்று எண்ணியதனால்தான் ஆண்டவர் அவர்களுடைய காரியங்களிலே கொடுத்திருக்கிறார்கள். வாஞ்சை மிக்கவர்கள். அது மாத்திரமல்ல நடுவர் அவர்களே, ஆசாரிப்பு கூடார ஊழியத்திலே பார்த்து கொள்ளுங்கள். ஆசாரிப்பு கூடாரம் முழுவதும் ஆண்கள் தான். ஒரு பெண்ணுக்கும் அங்கு கிடையாது, அனுமதி கிடையாது. வாசித்து பாருங்கள், பெண்களுக்கு இடமே இல்லை. அது ஏன் ஜோசுவா அவர்களே? நமக்கு இப்பொழுது ஒரு டிபேட் போய்கிட்டு இருக்கு GC லெவலில். பெண்கள் தெரியுமில்ல உங்களுக்கு, பேசலாமா பேசக்கூடாதா, எது பாஸ்டராக வரலாமா வரக்கூடாது என்கிற டிபேட் உலகம் முழுவதுமாக சென்று கொண்டிருக்கிறது நமது சபையில். ஏன் பெண்கள் அதற்கு மாதிரி மேலாக பெண்களை எவாஞ்சலிஸ்டாக அனுப்ப முடியாது என்றால் அவர்கள் பலகீனமானவர்கள். உலகத்தில் உள்ள அந்த எவாஞ்சலிஸ்ட் பெயரை எடுத்தோடு நம்ம தமிழ்நாட்டிலேயே நமது 7ஆம் நாள் திருச்சபையினுடைய நம்முடைய மிஷனரிகளின் பெயர்களை பாருங்கள். ஏதாவது ஒரு பெண் பெயரை சொல்ல முடியுமா? திருமதி ஜெயராணி அவர்களே, ஏதாவது ஒரு பெயர்? ஸ்பைசர், அப்புறம் சொல்லுவாங்க. ஸ்பைசர் ஆன்,
ஜேம்ஸ் ஆண், லௌரி ஆண், மற்றபடி ஆந்திராவில் இருக்கிற எத்தனையோ ஆண்கள் தான் மிஷனரிகளாக வந்து இந்த இந்தியாவிலே ஆண்டவருடைய ஊழியத்தை சிறம்பட வாஞ்சையுடைய கூட்டினார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆகையினாலே நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நற்செய்தியை அறிவிப்பதில் வாஞ்சையுள்ளவர்கள் ஆண்கள் 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 என்பதை மாத்திரம் நான் திறம்பட சொல்லி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி. எல்டர் எஸ்டி மோகன் அவர்கள் தனது கருத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார்கள். வாஞ்சி உள்ளவர்கள், திறமையானவர்கள், பலமிக்கவர்கள் ஆண்களே ஆண்களே என்று சொல்லி. ஆனால் இதை எதிர் அணியினர் கண்டிப்பாக ஏற்க மாட்டாங்க. அதை மறுத்து பேசுவதற்காக வாஞ்சி உள்ளவர்கள் பெண்களே என்று தனது ஆழமான கருத்தை முன்வைக்க வருகிறார்கள் திருமதி ஜெயராணி சுந்தர்சிங் அவர்கள். இரு அணியன் பேசுகிறதையும் அலசி ஆராய்ந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, என் அணி தோழர்களே, எதிர்க்கட்சி நண்பர்களே, இன்னும் பட்டிமன்றத்தை காண ஆவலோடு கூடியிருக்கின்ற பெருமக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால், நற்செய்தியை அறிவிப்பதில் வாஞ்சை உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா? இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக கிறிஸ்துவானவர் ஒரு கட்டளையை நமக்கு கொடுத்து சென்றார். அவர் பரமேறுவதற்கு முன்பாக ஆண்களுக்கு இந்த கட்டளையை நான் கொடுக்கிறேன் என்று கொடுக்கவில்லை. அவர் பொதுவாக அனைவருக்குமே, சீஷர்கள் அனைவருக்குமே, அங்கு ஆண்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள். 120 பேர் கூடியிருக்கின்ற இடத்துல பெண்கள் காணப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே பெண்களும் அங்கே இருந்தார்கள். கிறிஸ்துவின் ஊழியத்திலே அநேக பெண்கள் காணப்பட்டார்கள். ஆகவே அந்த இடத்துல ஆண்டவர் அறைகூவலை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். நம்முடைய சமுதாய அமைப்பு அப்படிப்பட்ட அமைப்பாக இருக்குது. கிறிஸ்து அப்படி ஒரு பாலருக்கு சொல்லி அடுத்த பாலரை வேண்டாம், நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. அனைவருக்குமாக அந்த ஊழிய அழைப்புக்கான ஒரு அறைகூவல் கொடுக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய சமுதாயம் என்ன பண்ணுது? பெண்களை ஒதுக்கி வைக்குது. அதனால் அவங்களுக்கு வாஞ்சை இல்லை என்று சொல்லி நீங்கள் மறுத்துவிட முடியாது. பெண்களுக்கும் ஆண்களை விட அநேக சான்றுகளை சொல்ல முடியும். அவர்கள் எவ்வளோ ஒரு வாஞ்சையாக அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று. கிறிஸ்துவோடு கூட ஊழியத்திலே ஒரு குரூப் பீப்புள் போய்கொண்டே இருந்தாங்க. அப்படி போகிறப்ப அதிலேயும் அநேக பெண்கள் காணப்பட்டாங்க. தன்னுடைய ஆஸ்தியினால் அவர்களுக்கு ஊழியம் செய்த யோவன்னாள், சூசன்னாள் போன்ற ஸ்திரீகள் அதிலே காணப்பட்டார்கள். இன்னும் அநேக ஸ்திரீகள் அதிலே இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட ஊழியத்தில் ஈடுபட்டாங்க, நற்செய்தியை அறிவித்தாங்க. அதே போல மிகவும் முக்கியமான ஒன்று, கிறிஸ்துவனுடைய பாடுமரத்தின் போது சீஷர்கள் எங்கே போனார்கள்? ஆண்கள் எங்கே போனார்கள்? ஓடி ஒளிந்து கொண்டார்கள். பயந்து, யூதர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக முடங்கி கிடந்தார்கள் இந்த ஆண்கள். பெண்கள் தைரியமாக அவரை எங்கே அடக்கம் பண்ணுறாங்க போய் பார்த்துட்டு போனாங்க. அடுத்த நாள் மறுநாள் ஓய்வு நாள் முடிந்து மறுநாள் காலையிலே அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து ஆண்டவருக்கு அவருடைய உடலுக்கு சுகந்த வர்க்கம் இடுவதற்காக அவர்கள் புறப்பட்டு வந்தாங்க. கல்லை யார் புரட்டி தள்ளுவா என்ற ஐயத்தோடு அவங்க புறப்பட்டு வர்றாங்க. ஆண்கள் எங்கே இருந்தாங்க? பூட்டப்பட்ட கதவுக்குள்ள. ஆனால் பயம், நேர்ந்த கதி எங்க நமக்கு நேர்ந்துற போதோ என்ற பயத்தில். ஆமாம் நடுவர்களே. ஆனால் பெண்கள் தைரியமாக அந்த இடத்திலே என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவருக்கு, என்னுடைய தேவனுக்கு நான் செலுத்த வேண்டிய மரியாதையை நான் செலுத்த போகிறேன் என்று சொல்லி தைரியத்தோடே புறப்பட்டு வந்தார்கள். ஆகவே சமயம் கிடைக்கின்ற சமயத்திலே துணிச்சலோடு செயல்படுகிறவர்கள் பெண்களே.
அவர்கள்தான் எழும்பி சென்று அந்த இடத்திலே அவருக்கு சுகந்த வர்க்கம் இடுவதற்காக அங்கே சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து முதலில் தரிசனம் கொடுத்ததும் ஒரு பெண்ணுக்கு தான். அந்த பெண்ணுகிடத்துல தான், மகதலேனா மரியாளிடத்துல தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஆனவர் நீ போய் சகோதரர்களுக்கு அறிவி என்று சொல்லி அதை அனுப்புகிறார். பெண்களும் அதை கேட்டுக்கொண்டு அவர்கள் ஓடினாங்க. அந்த இருட்டில் ஓடுறாங்க. இருட்டில் வந்துட்டு என்ன நடக்குமோ, அதிகாரிகள் நம்மை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ, கைது பண்ணிடுவார்களோ, நமக்கு அந்த கதி ஏற்படுமோ, எதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க ஓடினாங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பற்றி நான் என்னுடைய நண்பர்களுக்கு, மற்றவர்களுக்கு நான் அறிவிக்க வேண்டும், சீஷர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு ஓடினதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஓடி அந்த சீஷர்களிடத்தில் அதை அறிவித்து, அந்த நற்செய்தியை அறிவித்து அவர்களை ஊக்கப்படுத்தினாங்க, அவங்களை உற்சாகப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா இந்த கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையினுடைய காலத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாம் வருகையின் சமயத்தில் அவர் குழந்தையாக பிறந்திருக்கிற சமயத்தில் அந்த பாலகன் இயேசுவை தூக்கி கொண்டு அவருடைய பெற்றோர் வர்றாங்க. அப்ப ஒரு 84 வயசு ஒரு மூதாட்டி அங்கே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணாள் என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே அவர் பார்த்துட்டு அவரை குழந்தையை ஆசீர்வதித்து சந்தோஷப்பட்டுட்டு அங்கே எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த அனைவருக்கும் அதை பற்றி சொல்லி அந்த நற்செய்தியை அறிவித்து புகழ்ந்து பேசினாங்களாம். அப்படின்னா சிமியோன் அதை பார்த்துட்டு, அவரை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவருக்கு நடக்க வேண்டிய அந்த தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுத்தது யார் என்றால் அந்த வயதான கிழவி, 84 வயது கிழவி, அந்த அம்மா தான். இப்படின்னா முதல் நூற்றாண்டில் பார்க்குறோம். சபை வளர்ந்து வருகிற சமயத்தில் பிரிசில்லா அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி அப்பல்லோ என்ற ஒரு ஊழியக்காரனுக்கே சத்தியத்தை சொல்லி, சத்தியத்தை விளக்கமாக கற்பித்து, அவர் போய் உலகமெங்கும் அந்த சத்தியத்தை தெரிந்த அந்த ஐரோப்பா கண்டத்தில் உள்ள உலகம் எங்கும் சென்று அந்த சத்தியத்தை விளக்கி சொல்வதற்கு அவரை தயார்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ அந்த சபை சரித்திரம் ஆதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த நெடுகிலும் எண்ணற்ற பெண்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் பத்தாது. ஆகையினால நான் சிறிது சொல்லி 1-2 பேரை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அந்த உலகம் நெடுகிலும் இருக்கின்ற அந்த சரித்திரத்தில் எத்தனை பெண்கள் நட்சத்திரங்களாக ஜொலித்து அவங்கவுங்க இடத்துல ஊழியத்தை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இரட்சணிய சேனை என்ற அமைப்பை உருவாக்கின அந்த கேத்ரின் பூத் அவர்கள் கொடுக்கப்பட்ட ஊக்கத்தினால தான் அவங்க கணவரே அதற்கு முன்னின்று வந்தாங்க. அப்படியாக ஊழியம் நடக்கப்பட்டு இன்று உலகம் எங்கிலும் அந்த இரட்சணிய சேனை ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல அந்த ஜுலு மக்களிடத்தில், ஆப்பிரிக்காவில் ஜுலு மக்களிடத்தில் வேலை செய்த பவுலினா என்று சொல்கின்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி தனக்காக தன்னுடைய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி அவ்வளவாக அவர் வேலை செய்தார். அந்த முழு கிராமமும், அந்த ஜுலு மக்கள் முழுவதுமே கிறிஸ்துவனுடைய அன்பை ருசித்து அவர்கள் அவங்க அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்டனர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு ஏன் சொல்லணும், இப்போ இருக்கிற சர்ச்சில் ஒவ்வொரு நாளும் பாருங்க, அதில் யார் நிறைய பேர் இருக்கிறா? அவங்க ஆண்கள் நிறைய பேர் கூட்டம் இருக்குதா? இல்லை. ஆனால் அதிகாரம் செலுத்த ஆண்கள் வருவார்கள், அது ஒத்துக்கொள்கிறேன். அதிகாரம் செலுத்த ஒரு சர்ச் போர்டு மெம்பர்ஸாக இருக்க ஆண்கள் வருவார்கள், அதில் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆண்கள். ஆனால் ஒரு ஜப கூட்டம் என்று வையுங்கள், அதில் எத்தனை பேர் வர்றாங்க? வாஞ்சையா நம்முடைய ஊழியத்துக்காக ஜபிக்கணும், நம்ம ஊழியத்தை பரப்பணும் என்று எத்தனை பேர் வருகிறார்கள்? பெண்கள் கூட்டம் தான் ஜாஸ்தி. பெண்கள் தான் வாஞ்சையாக அடுத்தவங்களிடத்தில் போய் சத்தியத்தை சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆகவே நடுவர் அவர்களே, நீங்கள் மனசாட்சி உடையவர்களாக இருந்தால் அதை யோசித்து பாருங்கள். உங்கள் சபையில், உங்கள் சர்ச்சில் எத்தனை பேர் பெண்கள் வராங்க, எத்தனை பேர் ஆண்கள் வராங்க? ஆனால் ஆண்கள் பதவிக்காகவும் பட்டத்திற்காகவும் அதற்காக தான் போட்டி கொண்டு நிற்கிறார்களே ஒழிய நற்செய்தியை பரப்புவதிலே ஆர்வத்தோடும் மிகுந்த ஒரு துணிச்சலோடும் செயல்படுகிறது பெண்களே 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 என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கருத்துக்களை இங்கே முன் வச்சிருக்கிறாங்க. ஊழியத்தில் வாஞ்சி உள்ளவர்கள் பெண்களே. ஆண்கள் அதில் அதிகாரத்துக்காகவோ அல்லது பல பதவிக்காக வரலாம், ஊழியத்துக்காக பெண்களே என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதை மறுத்து பேசுவதற்காக இங்கே வருகிறார்கள் திருமதி
சுஜாதா ராஜ்குமார் அவர்கள் ஊழியத்தில் வாஞ்சை மிக்கவர்கள் ஆண்களே என்று பேச வர்றாங்க. வாங்கம்மா. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, என் அணி தோழர்களே, எதிரணியரே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த புத்தாண்டு நல்நாளிலே இந்த நிகழ்ச்சியை ஆவலோடு காண துடித்து கொண்டிருக்கும் உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு: நற்செய்தி அறிவிப்பதில் வாஞ்சை மிக்கவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா? ஆண்கள்தான். இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது? ஆண்கள்தான். கர்த்தருடைய படைப்பில் ஆற்றல் மிகுந்த ஆக்கப்பூர்வமான படைப்பு ஆண்கள். சமுதாயத்தின் கட்டமைப்புக்காகவும் ஆண்களையே சார்ந்திருக்கின்றது. அநேக ஆண்களை பற்றி வேதாகமத்தில் நாம் காணலாம். ஊழியத்தை தாங்கிய அநேகர் ஆண்கள்தான். ஸ்திரீயின் கீழ்ப்படியாமையினாலே அந்த மாய வலையிலே சிக்க வைத்தவள் யார்? ஏவாள் தானே. கண்டிப்பா. இதனால் என்ன நடந்தது? ஏவாளுடைய மோசம் போச்சு, உலகம் மோசம் போச்சு, முற்றிலும் மோசம் போச்சு. அன்னைக்கு தொடங்கினது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த அம்மா செய்த அந்த ஒரு காரியத்தினாலே சாபத்தை பெற்றுக்கொண்டது இந்த மானுடம். இந்த சாபத்துக்கு பரிசாக என்ன கிடைத்ததென்றால், அந்த ஏதேன் தோட்டத்தின் அந்த அருமையான அனுபவம், ஆண்டவரோடு சுற்றி திரிகின்ற அனுபவத்தை இழந்து போனது மனுஷகுலம். பிறகு என்ன நடந்தது? பிறகு பாவம்தான். பாவத்தில் ஒவ்வொரு காரியங்கள், அந்த பாவத்தில் மூழ்கி இருக்கிற மக்களை அதிலிருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ராஜாவின் மூலமாக தன் குரலை அவர் ஒலிக்கச் செய்தார். ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் அநேக அறிவுரைகளையும் எச்சரிப்புகளையும் கொடுத்து கொண்டே இருந்தார். ஆம்பளை தானே சூஸ் பண்ணாரு? ஆண்கள்தான். கண்டிப்பாக, அதில் என்ன சந்தேகம்? ஆண்கள்தான். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் ஆண்களை அவ்வளவு அருமையாக அந்த ஊழிய பாதையிலே பயன்படுத்தினார். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமம். இரண்டையும் பிரிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2-5 வசனங்களிலே ஒரு சம்பவம். அங்கே என்னவென்றால், பெலிஸ்தியரிடத்திலே இஸ்ரவேல் மக்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரவேல் மக்களை அவர்கள் அழிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், மக்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வாருங்கள், நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம் என்று சொல்லுகின்றார். நற்செய்தி என்றால் என்ன? கர்த்தரை பற்றின ஒரு காரியம், கர்த்தரை பற்றின செய்தியை எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்லுவதே நற்செய்தி. அந்த ஒரு துணிச்சல், அந்த ஒரு தைரியம் அந்த தீர்க்கதரிசியிடம் இருந்ததை அந்த மக்கள் பார்த்தார்கள். என்ன நடந்தது? எல்லோரும் அந்த இடத்திலே கூடி நின்று ஜெபித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே நடத்தினார். என்ன நடந்தது? அங்கே அந்த பெலிஸ்தியர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். பிறகு என்ன? அந்த இடத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி எபினேசர் என்று சொல்லி ஒரு கல்லை நட்டு அந்த இடத்திலே கர்த்தர் செய்த அற்புதத்திற்கு ஒரு சாட்சியாக அந்த கல்லை அவர் அங்கே நட்டு வைத்தார். என்ன ஒரு தைரியம்! இந்த காரியம்தான் மக்களிடத்திலே ஒரு உந்துதலை ஏற்படுத்துகிறது. இப்படித்தான் நற்செய்தியை சொல்லுவதிலே ஒவ்வொருவரும் ஆர்வம் காட்ட வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் இருந்த அந்த ஒரு தைரியத்தை நாம் என்னென்று சொல்லுவது? அப்போ அவருக்கு தான் மிகவும் வாஞ்சை இருந்தது என்பது நமக்கு புரிகிறது அல்லவா? புதிய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம், ஸ்தேவானை குறித்து ஒரு சம்பவம். ஸ்தேவான் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தால், எவ்வளவு அருமையான ஒரு ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். அநேக மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவர் செய்கின்ற ஊழியம், அவருடைய தைரியம், அந்த துணிச்சல், அதை பார்க்கும் பொழுது அங்கு உள்ள மற்றவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை. குறிப்பாக சவுல் அன்றைக்கு அவன் என்ன செய்தான்? கிறிஸ்துவை வணங்குபவர்களெல்லாம் கங்கணம் கட்டி அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்த வேளையிலே ஸ்தேவானின் முகம் எப்படி இருந்தது? அங்கே மக்கள், அந்த யூதர்கள் எல்லாரும் அவரை பார்த்து பற்களை கடித்து கொண்டிருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போது பற்களை கடித்து கொண்டு முகத்தை கடினப்படுத்தி கொண்டு எல்லோரும் அவனையே உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ஸ்தேவான் பயந்தானா? இல்லையே. அவன் முகத்திலே ஒரு ஒளி தெரிஞ்சது.
அவன் மேலே அண்ணாந்து பார்க்கிறான். அங்கே ஆண்டவரின் பக்கத்திலே அங்கே கிறிஸ்து இருப்பதை அவன் பார்த்து அவன் சொல்லுகிறான், என் தேவனை நான் பார்க்கிறேன். என்னை இவ்வளவாக கொடுமைப்படுத்தி கல்லெறிந்து என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தியவர்களே, ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவன் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சலான வார்த்தை. நற்செய்தி அறிவிப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட துணிச்சலும் வாஞ்சையும் தான் அதிகமாக தேவை. பெண்கள் எப்பொழுதுமே அவர்கள் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர்கள்தான். இன்றைக்கும் கூட சமுதாய கட்டுப்பாட்டிலே அவர்கள் கொஞ்சம் யோசித்துத்தான் ஒரு அடி முன்னெடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. சகோதரி அவர்கள் சொன்னார்கள், மகதலேனா மரியாள் அவங்க தான் போய் சத்தியத்தை எடுத்து சொல்ல போனாங்க, சீஷர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. சீஷர்கள் இடத்துல அவங்க போய் சொன்னதை அந்த சீஷர்கள் நம்பவா செய்தாங்க? இல்லையே. கிறிஸ்து தானே தேடி போய் அவர் கரங்களில் உள்ள காயங்களை எல்லாம் காண்பித்து தன்னைத்தானே அவர் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார் அல்லவா? சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த அம்மாக்கு எப்படி போய் சொல்லணும்னு தெரியல. அப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? எப்பா உங்கள் கூட சுற்றி திரிஞ்சேனே, அப்போல்லாம் நீங்கள் என்னத்தை தான் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா? அவர் போய் தான் செஞ்சார், அவர் தான் ஊழியத்தை செய்தார். ஆகவே என் அருமை எதிரணியர்களே, நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நற்செய்தியை அறிவிப்பதில் மிகவும் வாஞ்சை உள்ளவர்கள் ஆண்கள்தான். நன்றி நன்றி நன்றி. நற்செய்தி அறிவிப்பதிலே ஆண்கள்தான் சிறந்தவர்கள் என்று தனது வாதத்தை வலிமையாக வைத்திருக்கிறாங்க திருமதி சுஜாதா ராஜ்குமார் அவர்கள். அவர்களை எதிர்த்து பேசுவதற்காக நம்மிடத்தில் மிஸ்டர் ஜோசப் அவர்கள் வருகிறார்கள். பெண்கள்தான் வாஞ்சி மிக்கவர்கள், ஒருபோதும் ஆண்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேச வர்றாங்க. சார் வாங்க. ஆண்டவர் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் புண்ணிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் துதியும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொண்டு, அருமையான பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும், எங்களுடைய அணியை சார்ந்த சகோதர சகோதரிக்கும், எதிரணியின் சகோதர சகோதரிகளுக்கும் நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி என்னுடைய வாதத்தை வைக்க விரும்புகிறேன். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நற்செய்தி அறிவிப்பதில் வாஞ்சை மிக்கவர்கள், வாஞ்சை உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா? எதிரணியில் நம்ம திறம்பட அழகாக வாதிட்டாங்க. அன்பு சகோதரர் சொன்னாங்க, பெண்கள் பலவீனமானவங்க, ஆண்டவர் ஆண்களத்தையும் தெரிந்து கொண்டார். அதுபோல் சகோதரியும் சொன்னாங்க, பலவீனமானவங்கள் ஆதாம் ஏவாள் குறித்தெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு ஆலயத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பெண்களுடைய ஊழியம்தான் மிக முக்கியமான காரியம். சபை ஊழியம், கிராம ஊழியம், துர்கால் ஊழியம் வரிசையாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே பெண்கள் தான் முதன்மையாக நிற்கிறார்கள். ஏற்கனவே எங்கள் அணியில் சொன்னது போல், பதவிக்காகவும் தன்னை இதில் நல்ல ஒரு பேர் புகழ் வேண்டும் என்பதற்காக ஆண்கள் இருக்கலாமே தவிர மரியாதை அந்தஸ்து பாருங்கள், நடுவருக்கு நல்லா தெரிஞ்சுக்க பாருங்கள், சொல்கிறார் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க நிற்கிறாங்க. ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது பெண்களுடைய பங்கு நற்செய்தி அறிவிப்பதில் மிக வாஞ்சை என்று சொல்லப்படுகிறது. ஆதாம் ஏவாளை குறித்து சொன்னாங்க. சரி, ஏவாள் தப்பு பண்ணிட்டாங்க, கனியை கொண்டு ஆதாம்கிட்ட ஊட்டியா விட்டாங்க, சாப்பிடணுதே சொன்னாங்க. அவர் என்ன சொல்லியிருக்க, ஐயோ தவறு பண்ணிட்டே, உடனே ஆண்டவர்கிட்ட முறையிட்டு அங்கே ஒரு விமர்சனம் கிடச்சிருக்க வாய்ப்பு உண்டு. அவரும் செஞ்சார், வேண்டாம்னு சொல்லியிருக்கணும்ல, சொல்லலையா? பலவீனமுள்ளவர்கள் பலமுள்ளவர்கள் சொல்லியிருக்கலாமே, சொல்லாமட்டாங்க. அதனால் நற்செய்தி அறிவிப்பதில் வாஞ்சி மிக்கவர்கள் பெண்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. உதாரணமாக 2 காரியங்களை நான் வேதத்திலிருந்து சொல்லி நம்முடைய ஆசைப்படுகிறேன். பவுலோடு தோள் கொடுத்து ஊழியம் செய்தவர் தீமோத்தேயு, மிக அருமையான ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரரை உருவாக்கியது யார் என்று சொல்லி பின்னணியை பார்க்கின்ற பொழுது, அவங்களுடைய பாட்டி லோவிசாலும் அவருடைய தாயார் ஐனிக்கையிலும் பார்க்குறோம். மிக மோசமான ஒரு சூழ்நிலை நடுவரே, மிக மோசமான ஒரு சூழ்நிலை, ஒரு மோசமான இடம், மோசமான மக்கள் மத்தியில் ஒரு திறமையான ஆண்டவருக்கு உண்மையான ஒரு மகனை உருவாக்கி கனியாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால், அது அவங்க பாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சரி, அவங்க அப்பாவை சொல்லலை, அவங்க தாத்தாவை சொல்லலை, யாரையும் சொல்லலை. அப்படி என்று சொன்னால் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதிலே மிகவும் வாஞ்சி இருந்து ஒரு கனியை, ஒரு மகனை கனியாக உருவாக்கி கொடுக்குறாங்க. பவுல் சொல்கிறார், உன்னுடைய பாட்டியும் உன்னுடைய தாயாரையும் நான் நினைத்தனே சரி பெருமைப்படுகிறேன் என்று சொல்கிற அளவில் ஒரு சாட்சியை பார்க்குறோம். அடுத்து ஒரு நிகழ்வு, சீஷர்களோடு சேர்ந்து ஆண்டவராய் கிறிஸ்து சமாரியாவுக்கு போகணும்.
சீகார் ஒருவர்களே அந்த யாக்கோப்பின் கிணறண்டே நடந்த சம்பாஷணைகள் அனைத்து நமக்கு நன்றாக தெரியும். அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த சமாரியா ஸ்திரீ அங்கே வந்து ஆண்டவரை பார்த்து பேசுகின்ற உரையாடல்கள் தெரியும். தாகத்துக்கு தா என்று கேட்டார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடித்தால் ஒரு காலம் தாக முடியாது என்று சொன்னார். அப்போ அந்த அம்மா சொல்கிறா, கிறிஸ்து என்கிற மேசியா வருவார், அவர் வந்து அறிவிப்பார். அப்போ அவர் சொல்கிறார், உன்னுடன் பேசுகிறவர் நான் அவரை என்று சொன்ன மாத்திரத்தை எல்லாத்தையும் போட்டு தடன்னு போட்டு நேராக ஊருக்குள்ளே போய் ஜனங்கள் மத்தியில் பேசி வாங்க வந்து பாருங்கள் மேசியாவை பாருங்கள் என்று சொல்லி ஜனங்களை அழைத்து வருகின்ற அந்த வாஞ்சை பார்த்தீங்களா? அந்த ஜனங்கள்லாம் வந்து அவருடைய உபதேசத்தை கேட்டு உலக ரட்சகர் என்று அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி என்று சொன்னால் சமாரியாஸ்திரனுடைய வாஞ்சை நற்செய்தி அறிவிப்பதில் ஒரு பெரிய பங்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். மொத்த ஊருமே வந்து பார்த்துச்சு. அதே போல் எஸ்தர் எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். எஸ்தர் ராணி இந்து தேசத்திலேருந்து எத்தியோப்பியா வர 127 நாடுங்க. 127 நாடுகளுக்கும் ஆண்டவருடைய நற்செய்தி பரவ வேண்டும், தேவ ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தாங்க. மொர்தெகாய்க்கு அந்த வாஞ்சி இருந்துச்சு. ஆனால் அவங்க அரண்மனைக்குள்ளே போக முடியல. அரண்மனைக்குள்ள இருந்தது எஸ்தர் மாத்திரமே. உபவாசித்தால், அரசன் கட்டளை மீறினால் தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தால், வாஞ்சியை அறிந்த தேவன் அவளோடு கூட இருந்து 127 நாடுகள் விடுதலைக்கும் புறஜாதி மக்களுக்கு நற்சாட்சி அறிவிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஏதுகரமாக இருந்துன்னு சொன்னால் அதில் சந்தேகமே இல்லை. அது தவிர உலகளாவிய அளவில் பார்க்கின்ற போது ஆனி ஸ்மித், 2வது சிஸ்டர் ஆஃப் ஓரியா ஸ்மித் என்று பார்க்கிறோம். நற்செய்தி அறிவிப்பதில் பெரிய பங்கு தாகமுள்ளவராக இருந்தார். தனது திறமை, தகுதி, ஊழியம் எல்லாத்தையும் அர்ப்பணித்து ஊழியம் செய்தவர் என்று சொல்லி பார்க்குறோம். சிலப்ட் லக்ஸூரியஸ் லைஃப் விட்டாங்க, லெட் எ சிம்பிள் அண்ட் ஹம்பிள் லைஃப் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்த அம்மையார் ஆனி ஸ்மித். அதுக்கடுத்து மேரி ஆண்ட்ரூ, அவருடைய கனவே கிறிஸ்துவின் ஊழியமாக இருந்துச்சு. தர்த்தியாகத்தோடு செஞ்சாங்க, ஓய்வில்லாத பணி. கிட்டத்தட்ட 52 சிறிய கதைகளை பெரிய எழுதி நம்முடைய பயணியர்ஸை பற்றி எழுதி அவர்கள் ஊழியம் செய்த ஒரு தாயார் என்று பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மேலே மேரி மஃபட் என்கிற அம்மா தென் அமெரிக்க தேசத்தில் குருமகன் என்று சொல்ல குருமன் மக்கள் மத்தியில் மெட்சுவானா என்ற பகுதியில் ஊழியம் செஞ்சவங்க. தன்னுடைய குழந்தை இழந்து, சொல்லப்போனால் வனப்பகுதியில் நடந்து சென்று தன் குழந்தை இழந்து தன்னுடைய கணவரோடு சேர்ந்து கேலோலா என்கின்ற மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து ஆயிரக்கணக்கான மக்களை வந்து கொண்டு வந்தாங்க சத்தியத்திற்குள்ளாக. இப்படியாக அநேகர் சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் சொல்லணும்னா கடைசியாக தீர்க்கதரிசி நம்ம திருச்சபை கொடுக்கப்பட்ட ஆண்களை கொடுக்கலையே. எத்தனை ஆண்கள் இருந்தால் கொடுக்கல. அம்மையா ரீஜுவைட் அம்மையார் தான் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அம்மா எழுதிய தரிசனம் மட்டும் 2000க்கு மேலே உள்ள தரிசனங்கள், 1,00,000 பக்கத்துக்கு மேலே சொந்த கரங்கள் எழுதினாங்க. 14,000 விவிலிய வசனங்களை வந்து சேர்த்து எழுதினாங்க. இப்படி அநேக காரியங்களை எழுதி இன்றைக்கு ஊழிய பாதையில் பெரிய பங்கு வகிக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த ஐயமே இல்லை. ஆகவே சரித்திர ஆதாரமாக பார்த்தோம்னா ஆனி ஸ்மித், மேரி ஆண்ட்ரூ, ஈஜி ஒயிட், இன்னும் மேரி மஃபெட் என்று சொல்லலாம். அதே மாதிரி விவிலியம் பார்த்தாலும் லோவிசால், ஐனிக்கையல், சமாரியாஸ்திரி, எஸ்தர், இன்னும் அநேகரை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக நடுவர் அவர்களே, இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் நற்செய்தி அறிவிப்பதில் வாஞ்சை உள்ளவர்கள் பெண்களே என்று சொல்லி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நற்செய்தி அறிவிப்பதிலே வாஞ்சை மிக்கவர்கள் பெண்கள் என்று சொல்லி தனது ஆணித்தரமான வாதங்களை வைத்திருக்கிறார் மிஸ்டர் ஜோசப். நற்செய்தி அறிவிப்பதிலே வாஞ்சை மிக்கவர்கள் ஆண்கள்தான் என்று பேசுவதற்காக பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமான திருநாமம் மகிமைப்படுவதாக. நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, மிக சிறப்பான ஒரு தலைப்பை கொடுத்து நீங்கள் மிக நேர்த்தியாக இதை நடத்தி வருகிறீர்கள். அதற்காகவும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எதிரணி என்னுடைய நண்பர்கள் அவர்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு திகைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் என்னுடைய அணி தலைவரும் என்னுடைய அருமையான சகோதரி அவர்களும் இந்த ஊழியத்திலே பெரும் பங்கும் வாஞ்சையும் உள்ளவர்கள் ஆண்களே என்று சொல்லி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. இன்றைக்கி இந்த பட்டிமன்றத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாஞ்சையாக இருந்தால் பெண்கள் அதிகமாக இங்கே உட்காந்துருப்பாங்க. இங்கே வாஞ்சை ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் ஆண்கள் அதிகமாக இருக்கிறாங்க என்பதை நேர்களே ஒத்துக்கொள்வார்கள். என்ன பாயிண்ட்? எதிரணி தலைவர் மிஸ்ஸஸ் ஜெயரணி அவங்க சொல்லும்போது அவங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அவங்க 84 வயது உள்ள பெண்மணி அன்னாள் என்று சொன்னாங்க. அந்த வசனத்தை அவங்க சரியாக படிக்கலைன்னு நினைக்கிறேன். அந்த வாக்கியத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அவங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்படவில்லை.
ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் என்று தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆனால் நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நற்செய்தியை அறிவிப்பதிலே வாஞ்சை உள்ளவர்கள் ஆண்களே. பைபிள் நம்ம கையில் இருக்குது. ஊழியத்துக்கும் ஆராதனைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமாம், அதான் அவங்களுக்கு தெரியல. பைபிளை முதல்ல எழுதினது யார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே. முதல் 5 புத்தகம். ஒரு ஆணே அதை துவங்கி இருக்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, வாஞ்சையை உண்டாக்குகிறவர் தேவன். தேவன் அந்த வாஞ்சையை அதிகமாக பழைய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, புதிய ஏற்பாடை எடுத்து பார்த்தாலும் சரி, அதிகமாக வாஞ்சையை ஆண்களுக்கே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பது ஒரு பெரிய ஒரு மேன்மையான காரியமாக இருக்கிறது. ஒரு கேள்வியை கேட்குறேன் அவங்களுடைய எதிரணிக்கு, அவங்க பதில் சொல்லட்டுமே. 12 சீஷர்களை ஆண்டவர் அழைத்தார். பாஸ்டர் ஜோஷுவாவால் சொல்ல முடியுமா அதில் ஒரு பெண் இருந்தார் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அதிலே அவர்கள் விவாதத்தில் தோத்துட்டாங்க என்பது நமக்கு நன்றாக தெரியும். அடுத்து எதிரணி தலைவி அவர்கள் பேசும்பொழுது இந்த காஸ்பிள் கமிஷன், அதாவது சுவிசேஷ கட்டளையை குறித்து அவங்க சொல்லும்பொழுது அது இது இல்லாமல் அவங்க சொன்னாங்க என்று சொன்னார்கள். ஆனால் கான்டெக்ஸ்ட் நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய 28ஆம் அதிகாரம் அதை அவருடைய சீஷர்களை பார்த்தே சொல்லியிருக்கிறார் என்பதை யாருமே மறுக்க முடியாது. அதனால் யுகங்களெங்கிலும் இந்த வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆண்களை விசேஷமாக பிரித்தெடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்காகவும் தீர்க்கதரிசிகள் ஏசையா, எரேமியா, எசேக்கியல், இப்படி பழைய ஏற்பாட்டு புத்தகமாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு புத்தகமாக இருந்தாலும் சரி, அதிகமான பங்கு ஆண்களுக்கே இருந்திருக்கிறது. பாஸ்டர் அம்மா பேசும்போது ரொம்ப அழகாக பேசினாங்க. இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின போது பெண்கள் அங்கு ஒரு பெரும் பங்கை வகித்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? பணிவிடை செஞ்சாங்க. பணிவிடை செய்கிறதுக்கும் ஊழியம் செய்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஊழியம் என்று சொல்லுகிறது நற்செய்தியை அறிவிக்கிறது. பொதுவாகவே இந்த நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு மேன்மையான பணியை யார் செய்தா அப்படின்னா சீஷர்களே செய்தார்கள். அவர்களை தான் ஆண்டவர் இந்த உலகம் முழுவதுமாக அனுப்பினார். பாஷை வரங்களை அவர்களுக்கு கொடுத்து தேவன் அவர்களை அனுப்பினது நிமித்தமாக ஒரு சீஷன் அவன் நாண்டு கொண்டு மரித்து போனான். ஆனால் மீதி 11 பேர் உலகமெங்கும் போய் சாதித்த சாதனை தான் இன்றைக்கு ஏராளமான ரட்சிப்பு. நடுவர் ஏதோ கொஞ்சம் வாங்கிட்டீங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இந்த சமாரிய பெண்ணை குறித்து கொஞ்சம் சொன்னீங்க, ஜோசப் சாரும் சொன்னாங்க. அந்த வசனத்தையே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சமாரியர்கள்லாம் வந்தாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்க? நீ சொன்னதினால் அல்ல, நாங்களே நேரடியாய் வந்து பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதினால். அப்போ இதுலேயே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பெண்கள் பேசுகிறது எடுபடுகிறது இல்லை. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண் இருக்கிற இடத்துல பெண்கள் எப்படி தான் இருப்பாங்க? அமைதலாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய சொசைட்டி அப்படி, யூதர்களுடைய காலத்திலும் அப்படி தான் இருந்துச்சு. தே ஆர் பவுண்ட் டு தேர் ஹோம். அவங்க வீட்டு வேலைகள், பிள்ளைகளை பராமரிக்கிறது, புருஷனை பாதுகாக்கிறது அல்லது பராமரிக்கிறது, இப்படிப்பட்ட வேலைகள் தான் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது என்பதை இருக்கும்போது அப்படி சொல்லிட்டாங்களே. ஆமாம், நம்ம மறுக்கவே முடியாது. அதனால் நம்ம அதிகமாக வேதாகமத்திலே சரி ப்ராக்டிக்கலாக நம்ம பேசினாலும் நம்முடைய சொசைட்டியாக இருக்கட்டும் அல்லது யூத சமுதாயமாக இருக்கட்டும், எந்த ஒரு சமுதாயத்திலும் அதிகமாக ஆண்களுக்கே பங்கு இருக்கிறது. அதனால தான் 1 தீமோத்தேயு 2:12 சொல்லும்போது உபதேசம் பண்ணவும் புருஷர்கள் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீகளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. எங்கள் சகோதரி ரொம்ப அழகாக சொன்னாங்க, வஞ்சனைக்கு உட்பட்டது யார் தான்? ஏவாள் தான். அதனால் ஆண்டவர் அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பயன்படுத்திட்டு வந்தார். நானும் என் உரையை முடிக்கப் போகிறேன். இதோ யோனா பிரசங்கித்தார், ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பெந்தகோஸ்தே என்னும் நாளிலே பேதுரு பிரசங்கித்தார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எங்கேயா ஒரு இடத்துல ஒரு பெண் போய் பேசி 3000 பேர் 1,44,000 பேர் என்று எதிரியை காண்பிக்க முடியுமா? ஒருபோதும் காண்பிக்க முடியாது. இதோ பவுல் போய் அநேக இடங்களிலே சபைகளை ஸ்தாபித்து மூப்பர்களை ஏற்படுத்தினார். பவுல் ஏற்படுத்தினது தீமோத்தேயு போன்ற வாலிபர்கள். ஆதலால் இதோ இந்த உரையை நான் முடிக்கப் போகிறேன். நல்ல ஒரு தீர்ப்பு எங்களுக்கே உண்டு. இந்த ஊழியத்தை மிகவும் வாஞ்சியாக செய்கிறவர்கள் ஆண்களே. ஆண்களே தொடர்ந்து இந்த ஆண்கள் இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்வார்கள். நன்றி. நற்செய்தி ஊழியத்தை செய்கிறவர்கள் ஆண்கள்தான் வாஞ்சை மிக்கவர்கள் என்று சொல்லி ரொம்ப ஆழமான கருத்துக்களை வேதத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை மறுத்து பேசுவதற்காக இந்த பக்கத்தில் பாஸ்டர் சங்கர் ஜோஷுவா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அழைக்கிறேன். பெண்கள்தான் வாஞ்சை மிக்கவர்கள், நற்செய்தி ஊழியத்தில் பெண்கள்தான் வாஞ்சை மிக்கவர்கள். சங்கர்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான நேயர்களே, இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்தில் நல்ல பட்டிமன்றத்தை நாம் கேட்டோம். இந்த நாளிலும் கூட நல்லதொரு தலைப்பின் கீழாக நாம் வாதத்தை கேட்டு வருகிறோம். எதிரணியினர் பேசும் பொழுது அவர்கள் இந்த தலைப்பை சற்று தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நடுவரும் கரெக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தேன், ஆனால் சொல்லலை. பாஸ்ட் சொன்ன மாதிரி நாங்கள் எதுவும் தரல, அவங்க தான் இதை கொடுத்துருப்பாங்க போல். ஒருத்தரும் ஒன்றும் தரல சாமி. என்ன அப்படின்னு சொன்னால், நற்செய்தி அறிவித்து என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து இந்த தலைப்பு அல்ல. நற்செய்தி அறிவிப்பதில் வாஞ்சை மிக்கவர்கள். எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க, சமுதாய கட்டமைப்பு, மக்கள் எப்படி பெண்களை பார்க்கிறார்கள். மரியாள் போய் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் பொழுது அவங்க சொன்னதை கேட்கலை, அவங்க சொன்னது எடுபடலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன தலைப்பில் நம்ம தியானிக்கிறோம் என்று சொன்னால், வாஞ்சை மிக்கவர்கள் எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருக்கும்போது, சமுதாய கட்டமைப்பாக இருக்கட்டும், ஆணாதிக்கமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், பலவீனத்தை உடைய பெண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பலவீன பாண்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும், இது எல்லாம் இருக்கிற சூழ்நிலையிலே நான் நற்செய்தியை கூற வேண்டும் என்று நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வாஞ்சை. எல்லா விதமான வாய்ப்பும் இருக்கும் பொழுது செய்வதற்கு பேர் வாஞ்சை அல்ல. யோனாவை குறித்து போதகர் அவங்க சொன்னாங்க, யோனா போய் பிரசங்கம் பண்ணார், அங்கே பயங்கரமான ஒரு மாற்றம் என்று சொல்லி. வாஞ்சியோடவா போனார்? ஆமாம், வாஞ்சியோடவா போனார்? இது தெரியாமல் போச்சே. அந்த மக்கள் மனம் திரும்பினதுக்கப்புறம் அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? நம்ம தலைப்பு என்ன? நற்செய்தி அறிவிப்பதில் வாஞ்சை. என் ஆண்டவரை குறித்து நான் சொல்ல போகிறேன், அதை கேட்டு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைப்பது தான் வாஞ்சை. இவங்க திருந்தினா என்ன, திருந்தாட்டி என்ன? வாஞ்சை இல்லாமலும் போகலாம். ஆமாம், ஆண்களுடைய ஊழியத்தை குறித்து பார்க்கும் பொழுது வாஞ்சை என்பது அது அவசியமானதாக இல்லாமல் நிறைய பேர் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. சீஷர்களுடைய நிலைமையை பார்த்தோம்னா நம்ம அதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் மகதலேனா மரியாளுக்கோ வாஞ்சை. நம்ம போய் சொன்னால் நம்ப மாட்டாங்க, தெரியும். ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த சமூகம் என்பது தெரியும். நான் ஒரு பலவீன பாண்டம் என்பது அவர்களுக்கு தெரியும். இதையும் மீறி அவர்கள் போய் சொல்கிறாங்க. சமாரிய பெண்ணை குறித்து சொல்லும்போது பாஸ்ட் சொன்னாங்க, உன் வார்த்தையினால் அல்ல. ஏன் சொன்னாங்க, எப்போ சொன்னாங்கன்னு பார்க்கும்போது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வசனத்தை பார்க்கும்போது, அவளுடைய சாட்சியினாலே அங்கே அநேகர் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை விசுவாசித்தார்கள்னு இருக்கும். இவ சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்ற அந்த ஆணாதிக்க சமூகம், அந்த ஒரு கண்ணோட்டம் வந்ததுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இயேசுவை பார்த்ததுனால விசுவாசிக்கணும். இயேசுவை பார்க்கறதுக்கே அவங்க சொன்ன நற்செய்தி தானே காரணம். நிறையா நபர்களை குறித்து நம்ம பேசிகிட்டே போகலாம். ஆனால் நான் இப்போ இருக்கக்கூடிய தற்காலத்தை குறித்து பேச ஆசைப்படுகிறேன். பலவீனத்தோடு இருந்தவர்கள் ஊழியத்திற்கு தகுதியற்றவர்கள் என்று சொன்னாங்க. ஆண்கள் தான் தகுதியுடையவர்கள். ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர் ஆண்களோடு தான். ஆண்களைத்தான் ஆண்டவர் 12 சீஷர்களாக தெரிந்து கொண்டார். எல்லாம் சரிதான், நானும் மறுக்கலை. ஆனால் அவர்கள் வாஞ்சையோடு செய்தார்களா? எந்த அளவிற்கு அவர்களுக்கு வாஞ்சி இருந்தது? அதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கே நன்றாக தெரியும். நான் ஒரு சில பெண்மணிகளுடைய பெயர்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மிஸ்ஸஸ் சுஜாதா ராஜ்குமார் பாஸ்டம் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, ஸ்தேவான் மரண தருவாயிலே அவர் கல்லெறிந்து கொல்லப்படும்போது ஆண்டவரை பார்த்து இவங்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அவன் சாக போகிறான் அப்போ சொல்கிறான். ஆனால் நம்முடைய இந்திய நாட்டிற்கு ஒரு மிஷினரி குடும்பம் வந்தாங்க, ஸ்டெயின்ஸ் ஃபேமிலி. நமக்கு நல்லா தெரியும். அந்த குடும்ப தலைவர் கிரகாம் ஸ்டெயின்ஸ் காரில் வைத்து எரித்து கொல்லப்படுகிறார். அவருடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படும்போது அவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ, இவங்க பலவீன பாண்டம், நற்செய்தி அறிவிப்பதிலே எவ்வளவு வாஞ்சி இருந்ததுன்னு சொன்னால், என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளைகள் மடிந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய மனதை தேற்றிக்கொண்டு அந்த பலவீனத்திலும் அவர்கள் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அதிகமாக இருந்ததுனால தான் அதை மேற்கொண்டு அவர்களை மன்னிக்கிறேன் என்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னும் எமி கார்மைக்கல், அவங்க ஒரு ஐரிஷ் பெண்மணி. அவங்க மிஷினரி ஊழியத்துக்காக இந்தியா வரணும்னு ஆசைப்படும் போது அவங்க சொன்னாங்க, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த மிஷனரி. அந்த மிஷினரி ஊழியத்துக்கு நீ தகுதியுடையவள் அல்ல, நீ ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதையும் மீறி வந்தாங்க. அதுதான் வாஞ்சி. இந்த தலைப்பு நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இருக்கிற வாய்ப்புகளை நான் பயன்படுத்தி செய்வதற்கு பேர் வாஞ்சி அல்ல.
எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு எதிராக இருக்கும் பொழுதும் ஆண்டவருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த உள்ளார்ந்த உணர்வு வருது பார்த்தீங்களா, அதுதான் வாஞ்சை. அந்த வாஞ்சை மிக்கவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெண்கள் தான் அதிகப்படியாக இருக்கிறாங்க. எலன் ஜி ஒயிட் அம்மையாரை குறித்து சொல்லும் பொழுது, அவர்கள் தரிசனத்தை பெற்றார்கள் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்கள் அணியினர் அவங்களை குறித்து சொன்னாங்க. அவங்களுக்கு முன்பாக 2 ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஹேசன் ஃபாஸ், வில்லியம் ஃபாய். அவங்க 2 பேரும் வேண்டான்னு மறுத்தாங்க. வாஞ்சை இல்லைல்ல. வாஞ்சை இல்லை. என்ன காரணத்தினால அப்படின்னு சொன்னால், இப்போதான் ஏமாந்து போனோம். ஒரு தரிசனத்தை நம்பி இப்போதான் நாங்கள் ஏமாந்து போனோம். திரும்ப சொல்லி எங்களுடைய புகழை நாங்கள் குறைச்சிக்கிறதா? எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது ஆண்கள் செய்திருக்கிறார்கள், மறுக்கவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் எதிராக இருக்கும் பொழுது அது எல்லாவற்றையும் மீறி செய்ய வேண்டும் என்கிற முடிவை எடுக்கிற ஆற்றலையும் துணிச்சலையும் உடையவர்களாக அதிகமான பெண்களை நாம் பார்க்கிறபடினாலே நற்செய்தி அறிவிப்பதிலே மிகுந்த வாஞ்சையுள்ளவர்கள் பெண்களே என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, நல்ல ஒரு பட்டிமன்றத்தை நாம் கேட்டோம். 2 அணியினரும் தரமான வாதங்களை முன்வைத்தார்கள். நற்செய்தி ஊழியத்தில் வாஞ்சை மிக்கவர்கள் ஆண்கள்தான் என்று சொல்லி இங்கு ஆழமான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்த சீசர்கள் முதற்கொண்டு 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு மற்றும் 2 காலங்களில் இரத்த சாட்சிகளாக மரித்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லி, அப்புறம் மிஷனரிமார்கள் உலகமெங்கும் பரவி சென்று சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் ஆண்கள் என்று சொல்லி, பிரசித்தி பெற்ற பிரசங்கியார்கள் மூடி என்றும் டிஎல் மூடி என்றும் பல உதாரணங்களை இங்கு எல்டர் எஸ்டி மோகன் அவர்கள் சொன்னாங்க. இப்படியாக நற்செய்தியை அறிவித்தவர்கள் ஆண்கள்தான் என்பதற்கு போதுமான சான்றுகள் இங்கு இருக்கிறது. தீர்ப்பை அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த அணியினரும் நற்செய்தி ஊழியத்தில் இங்கு வாஞ்சை மிக்கவர்கள் பெண்கள்தான் என்று சொல்லி போதுமான ஆதாரங்களை அவர்கள் வைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த 2 அணியினுடைய கருத்துக்களை நாம் கேட்கிற பொழுது ஒரு முக்கியமான கருத்தை நாம் இங்கே பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த பெண்கள் அவருடைய வாஞ்சை, அந்த சமாரிய ஸ்திரீயுடைய வாஞ்சை, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது அந்த ஸ்திரீகளுடைய வாஞ்சை, அதுபோல் ஒரு கருத்து மிஷனரிமார்கள் எல்லாம் ஆம்பளைங்க தான் வந்தாங்க அப்படின்னு நாம் படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஒன்று தெரியுமா, வில்லியம் கேரி அவர்கள் வருகிற பொழுது அவர்களோடு சேர்ந்து தனது கர்ப்பிணி மனைவியும் வந்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த வாஞ்சையில் என்ன குறைவு இருக்கிறது? போதகர் சங்கர் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த கிரஹாம்ஸ்டெயின் குடும்பம், அவர்கள் கணவனும் இறந்துட்டார், 2 பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, கிளாடிஸ்டெயின்ஸு, நாங்கள் இந்த தேசத்தை நேசிக்கிறோம், தொடர்ந்து இங்கே பணி செய்ய விரும்புகிறோம், இவர்கள் செயலை நாங்கள் மறந்துட்டோம், இவர்கள் பாவத்தை கடவுள்தான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து பணி செய்தார்களே, இவர்கள் வாஞ்சையில் என்ன குறைவு இருக்கிறது? இந்த அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் முன்னோடிகள் 26 பேரில் 24 பேர் ஆண்கள் என்று சொன்னார்கள், உண்மை. ஆனால் ஒரு பெண், எலன் ஜி ஒயிட், அவருடைய பங்களிப்புக்கு ஈடாகுமா? ஆண்டவர் அவர்களைத்தானே தெரிந்து கொண்டார். எத்தனை புஸ்தகங்கள், எத்தனை பக்கங்கள், எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை நாடுகளுக்கு அவர்கள் சென்றார்கள், ஈடாகுமா? அன்பானவர்களே, இன்னும் சாரா டக்கர், அப்புறம் அவர்கள் மூலமாக கல்வி பணி, லட்சக்கணக்கான பேர்கள் இன்று இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் வாஞ்சைய குறைவு சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, ஒன்றே ஒன்று மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நற்செய்தி அறிவிப்பதில் வாஞ்சை மிக்கவர்கள் ஆண்களும்
பெண்களும் சமமானவர்கள்தான். ஒரே ஒரு பாயிண்டில் தான் இங்கே வித்தியாசப்படுது. என்ன அப்படின்னா, ஆண்கள் திரளான பேர்கள் வந்திருக்கிறாங்க, பெண்கள் ஊழியத்துக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு வித்தியாசத்தை தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. செய்தி என்னவென்று சொன்னால், பெண்கள் திரளான பேர்கள் ஊழியத்துக்கு வரணும், ஆண்களும் திரளான பேர்கள் வரணும். தேவனுடைய அழைப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தான் ஊழியத்தை செய்ய முடியும். 2 பேரையும் தான் தேவன் அழைத்திருக்கிறார். 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யும் பொழுது ஊழியம் வெற்றி பெறும், அது சிறப்புறும். எல்லோரையும் தேவன் அழைக்கிறார். ஆகவே பெண்களுக்கான அழைப்பு, நீங்கள் திரளாய் ஊழியத்துக்கு வாங்க. நீங்கள் வலிமையானவர்கள், ஆண்களைப் போல நீங்களும் வாஞ்சை மிக்கவர்கள். ஊழியத்துக்கு வந்த இந்த கொஞ்ச பேரும் எந்த விதத்திலும் வாஞ்சையில் குறைவானவர்கள் அல்ல. ஆனால் பெண்கள் எண்ணிக்கையில் மட்டுமே குறைவானவர்கள், ஆண்கள் எண்ணிக்கையில் திரளானவர்கள். எல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்வோம். தேவனுடைய வருகையை நாம் துரிதப்படுத்துவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இத்துடன் இந்த பட்டிமன்றத்தை முடிவு செய்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.